கோவையில மருதமலை, கோவையில் மாவட்டம் மருதமலையில கூட வடவள்ளி காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்துக்கு மேல தாவைக்கா பேனர் வச்சிருக்காங்க. அதாவது ஏதாவது போற வழியில எங்கேயாவது வச்சிருந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன் போர்டையே மறைச்சி அதுல தாவைக்கா போர்டு வச்சிருக்காங்க. அது போல ஒரு பள்ளி வளாகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள்ல அந்த பல நடிகர்கள் படம்லாம் இருக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. நடிகர் முதல்வர் அவருடைய படம் இருக்கிறது, அப்புறம் தாவேகாவின் சின்னம் விசில் இருக்கிறது, கொடி இருக்கிறது, இதெல்லாம் போட்ட அட்டை படமாகவே அங்க நோட்டு புத்தகங்கள் விற்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. இந்த ரெண்டு செய்தியும் எப்படி பாக்குறீங்க? நம்ம திரும்ப சொல்லிட்டு இருந்ததுதான் திமுக 2.0 அப்படிங்கிற அந்த வழியிலே தான் தாவேகாவும் செல்கிறதா அப்படிங்கிறது. இதில் இன்னும் இவங்க கொஞ்சம் அதீதமாக ஆர்வத்தில் தவக்கெயின்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு தான். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இவங்க டிவிகேஎன்ஸ் அப்படின்னு சொல்கிறதா தாவேகேஎன்ஸ்னு சொல்கிறதான்னு தெரில. அடங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விசில் குஞ்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது, எங்களை அந்த அளவுக்கு நீங்கள் எடை போடுறீங்களான்னு. அதனால் டிவிகேஎன்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு ஐபிஎல் சொல்ற மாதிரி டீம் சொல்ற மாதிரி டிவிகேஎன்ஸ். இந்த டிவிகேஎன்ஸ் அடங்குறது இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேனர் வைக்கிறாங்க. இப்பொழுது நேற்று கதறி எங்கே பார்த்தாலும் பேனர் வச்சு, ஏற்கனவே ஒரு பேனர் விழுந்த அந்த சம்பவம்லாம் பார்த்துட்டு நேற்று பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த், தயவு செய்து பேனர்லாம் எடுங்கடா, எடுத்து தொலைங்கடா, சட்டம் போட்டதே நம்ம தான்டா. இப்போ அந்த இது நமக்கே இது பண்ணால் நாளை கேள்வி கேட்குறாங்க. ஒன்றா அறப்போர் இயக்கம் உடனே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, டேக் பண்ணி அசிங்கமாக கேள்வி கேட்குறாங்க. அதனால் தயவுசெய்து பேனர் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க தங்களை, அதாவது இந்த பேனர் வைக்கிறதுங்கிறது விஜய்க்காக பேனர் வைக்கிறது இல்லை. விஜயோட பிறந்தநாள்னா விஜய்க்காக வைக்கிறாங்கன்னு நினைச்சுவாங்க. அதோடு சேர்ந்து பல மூஞ்சிகள் இருக்கும். இல்லை, அந்த பகுதியில் நான் செலவு பண்ணி மக்கள் நலத்திட்டங்களை நான் அறிமுகப்படுத்துறேன்னு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அதான் செலவு பண்ணுறது. பேனர் வைக்கிறதுக்கு என்ன 500 ரூபா தானே செலவாக போகுது. அதில் வந்து ஒரு 10 முகங்கள் அதில் தெரியும், இந்த ஏரியா பிஸ்தானா தான் அப்படின்னு காட்டுறதுக்காக வைக்கிறது. இது அடுத்தடுத்த லெவலில் போகுது. இப்போ இது ஒரு பக்கம்னா, இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புக்ஸு, நோட்டு, குறிப்பாக நோட்டு புத்தகங்கள் ஒரு நேரத்தில் என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ கிரிக்கெட் டயத்தில் வென்சர் கார், சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ் இவங்களுடைய படம்லாம், அதே மாதிரி நடிகர்கள் படம் கூட எல்லாம் இருக்காது. நான் பார்த்தேன்னா என்னோட காலகட்டத்தில் வாங்கியிருக்கேன். அஜித் குமார் இருப்பாங்க, ராணி முகர்ஜி இருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் இருப்பாங்க. அது அவங்களுக்கு விருப்பமானது வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுங்க. நான் என்ன பார்த்துருக்கேன்னா, இந்த நாசால விஞ்ஞானி அவங்க போனாங்க, சுனிதா வில்லியம்ஸ் இது இருக்கிறது. இது போன்ற அப்துல் கலாமோடைய ஃபேஸ் பதிந்த அது போன்ற நோட்டு புத்தகங்கள் இப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ என்னன்னா விஜய் ஒரு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மற்ற நடிகர்களுடைய முகம் வச்சது மாதிரி வச்சிருக்காங்க கூட நான் கலந்து போகலாம். ஆனால் விசிலு தாவேக்காவுடைய கொடி அந்த இது போட்டுக்கிறாங்க, ஷால் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்களா, அது இதையெல்லாம் போடும் பொழுது இவங்க மாணவர்கள் மத்தியிலேயே அரசியலை திணிப்பதற்காகவும் அந்த கட்சியுடைய சின்னம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு பாட சொன்னாங்க. அது ஒரு சில வீடியோக்கள் வந்து இது பழசு, எப்போ நடந்தது, அதை இப்போ போடுறீங்க அப்படின்னு. உயர்கல்வித்துறை அமைச்சரே கைப்படாத சீடிக்கு ஒரு அம்மாவோட டான்ஸ் ஆனாரு. அது அந்த அம்மா வேற சொல்லி கொடுக்குது, எந்த ஸ்டெப்பு எப்படி போடணும், இப்படி ஸ்டெப்பு போட்டு கொடுக்குது. அவரும் அதே மாதிரி செய்யறாரு. அதுல வேற அவர் அப்பாட்டக்க வேற போல இருக்கு. அவரு ஏறு போனை மாட்டிக்கிட்டு இவங்க என்ன பேசுறாங்க என்னன்னு அவர் காதுல விழுவுமா, இல்ல இந்த கைப்படாத சீடி பாட்டை கேட்டுக்கிட்டே ஹம் பண்ணிக்கிட்டே அவர் டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கிறாரான்னு நமக்கு தெரியல. அப்படி பண்ணாரு. அதுக்கப்புறம் சுருக்கு வலிச்சாருன்னு பேர் வந்தது. ஆனா நான் வந்து ஒரு முதலுதவி செய்தேன், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்கு, அதை போய் இவ்வளவு அசிங்கமாக மீடியாக்கள்ல அந்த விஷயத்தை பரப்பி, குறிப்பாக சோசியல் மீடியாக்கள்ல என் மீது அவதூறு பரப்புவது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா அப்படின்லாம் இருந்துதான் நான் பண்ணேன். உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த மாநிலம் எப்படிப்பட்டது, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஏன்னா இங்க வந்து ஒரு நீங்க அப்பா ஸ்தானத்துல பண்ணீங்க, ஒருத்தர் தாத்தா லெவல்ல ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ரொம்ப நல்லா கேள்வி கேட்கிறியம்மான்னு சும்மா அப்படி கன்னத்துல தட்டி விட்டதுக்கே நான் 2-3 முறை வந்து முகத்தை கழுவினேன், லக்ஸ் போட்டு குளித்தேன்
அப்படின்லாம் ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம் சொன்ன ஒரு மாநிலம். அந்த பைத்தியம் வந்து யாருக்கு முட்டு கொடுக்குது மீடியாக்கள்ல வந்து அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவ்வளவு விவரமானவர்களே வந்து நீங்க கை வச்சிங்கன்னா எப்படி அவங்களுக்கு புழு பூச்சி நெருடுவது போல அவங்களுக்கு தெரியுதோ, அப்படி இருக்கிறப்ப நீங்க போய் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு முதலுதவி செய்தேன் அப்படின்னு சுழுக்கொழிச்சு விட்டீங்கன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது, அந்த முன்னெச்சரிக்கை உங்களுக்கு வேண்டுங்கிறது. நீங்க அந்த எண்ணத்தோடு செய்தீர்கள் என்று யாரும் சொல்லலை. இப்படி எல்லாம் கூட பார்க்கப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்பான்ல. பிறந்த நாள் விஜய்க்கு அடுத்த 2 நாள் வரைக்கும் எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க. அப்பா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்த உடனே ஆஹா போச்சுடா, என்னென்னலாம் கலாய்ப்பானுங்களோ, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அவர்கள் கஷ்டப்படுறாங்க சார். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறோம். உங்களுடைய ஆதங்கம் பாருங்க. உங்களுக்காக இங்க வந்து களமாடுகிறார் இல்லையா, சோசியல் மீடியால களமாடுறான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம அவன் முழிக்கிறான். அவனுடைய சங்கடத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஆகவே டிவிகேஎன்ஸ் உங்களுடைய ஆர்வத்தை அடக்கிக்கங்க. இது மாதிரி அதீதமாக இப்போ செயல்பட்டுக்கிட்டு பெரிய பிரச்சனை. இப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 300 பேருந்துகள் தொடக்க விழா திடீர்னு ஒரு 15 நிமிஷம் அவர் பஸ்ஸில் டிராவல் பண்ணாருங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன எதுக்குடா எங்களை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு ஏகவசனத்தில் அந்த சரியான வெயில் அதில் 15 நிமிஷம் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்த அந்த 2 வீலர் இது காரில் போனவங்களாம் இன்னும் கடுப்பாகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸோடு வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு யாரின் மூலமாக ஆதரவு கிடைச்சதோ அவங்களே உங்களை திட்டுற அளவுக்கு வந்திருக்காங்க. எதனால வேணாலும் ட்ரிகர் ஆகலாம் அப்படிங்கிறத யோசித்து கொண்டு டிவிகேஎன்ஸ் அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த செய்தி காட்டுது.